மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வேலை தேடிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா? இத பார்த்தா காவேரி, "நீங்க எதுக்காக வேலைக்கெல்லாம் போகணும்? நீங்க பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. பெரிய இடத்துல இருந்து இப்ப வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களே, இந்த வீட்டுக்கு நம்ம காசு குடுக்கணும் அப்படின்னா, நான் தான் சொந்தமா பிசினஸ் பண்றேன்ல, அப்பள பிசினஸு. அதனால அது போதும். நீங்கலாம் வேலைக்கு போக வேணாம். நீங்க ஜாலியா இருங்க." அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யமுனாவ காமிக்கிறாங்க. யமுனா சமைச்சு வச்சுட்டு நிவின சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபுட் டெலிவரி பாய் தான். நிவின் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாப்லயாட்டுக்கு. ஸோ அத வாங்கிக்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாப்புல. நான் இங்க ஒருத்தி உனக்காக சமைச்சுட்டு கூப்பிட்டா, நீ வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறியா? அப்படின்னு தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க யமுனா. இந்த பக்கம் நம்ம குமாரன காமிக்கிறாங்க. குமரனும் நம்ம கங்காவும் துணி தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா சாரதா ஃபோன் பண்ணி, "வரும்பொழுது ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க வாங்கிக்கிட்டு வரேன்" அப்படின்னு குமரன் சொன்ன உடனே, இந்த பக்கம் கங்காவுக்கு கோவம் வருது. "நமக்கே துணி தைக்க வேண்டியது நெறையா இருக்கு. இதையும் நீங்க தான் வாங்கி குடுக்கணுமா?" அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா யமுனா அங்க வராங்க. ஸோ நம்ம குமரனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனாவும், கங்காவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நம்ம யமுனாவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிய மேல கோவமாட்டுக்கு, காவேரிய மட்டம் தட்டி பேசுறதுலயே குறியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் விஜய் சும்மா இல்லாம நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு காவேரிகிட்ட சொல்ல, காவேரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம சாரதாவும் சொல்லக்கூடாது. ஒரேடியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் தம்பிய. ஸோ இந்த பக்கம் கடைசியா வந்து நம்ம யமுனா வந்து காவேரிய ரொம்ப கேவலமா பேச, கங்கா இருந்துக்கிட்டு அவருக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எதுவா இருந்தாலும் அவருக்கு தான் முன்னுரிமை குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கூட்டு சேர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்களாட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.